வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்றைக்கி அவை ஒத்தி வைக்கிறக்கூடிய அளவுக்கு பிரச்சனை. ஏற்கனவே தெரியும் ஒத்தி வச்சுருவார் அப்படின்ட்டு. ஏன்னா நீட் தேர்வு முறைகேடை பற்றி விவாதிக்கணும்ட்டு ராகுல் காந்தி பேசியது. அதை தொடர்ந்து ஏற்கனவே இந்த டிவிலலாம் அவரை காட்டாமல் இருந்தது. இதெல்லாம் பெரிய சர்ச்சையாகிட்டு இருக்குல்ல. இன்றைக்கும் அதே நிலைமை. ராகுல் காந்தி இப்போ ஜூலை 1 போராட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இடி, சிபிஐ உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளுக்கு எதிராக. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் இடி உள்ளிட்டவங்கெல்லாம் பழி வாங்குறாங்க அப்படிங்கிற எண்ணத்தை விதைப்பதற்கு இன்றைக்கி எதிர்கட்சி முனையல்து. இந்த சந்தர்ப்பத்தில் கரெக்டாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் கிடச்சிருச்சு. உடனே உங்களுக்கு யோசிப்பீங்க, ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் கிடச்சிதா, அப்போ சிக்கலாச்சுங்களே, ஜார்க்கண்டில் வேறு எலெக்ஷன் வருதே, பாருங்கள் என்ன தவறு செய்தேன்னு அவர் இப்போ கிளம்பிடுவார், நீதி கேட்டு நெடும்பயணம்னு கிளம்பிடுவார். ஜார்க்கண்டில் போன தடவை எம்பி எலெக்ஷனில் பெருசாக இந்தியா கூட்டணி ஸ்கோர் பண்ணாததுக்கு காரணம் ஹேமந்த் சோரன் இல்லாதது. கடைசியாக தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டரை கைது பண்ணது எல்லாருக்கும் தெரியும். எல்லா வாயிலையும் அடைச்சிட்டு எலெக்ஷன் வச்சு இப்போ இவர் மாதிரி ஆம் ஆத்மியை ஃபுல்லாக தூக்கி போட்டு அவங்கள செயல்பட விடாமல் பண்ணி குஜராத்லேயும் டெல்லியிலையும் ஜெயித்த மாதிரி. இப்போ ஹேமந்த் சோரன் எதிர்த்து ஆடுவார். அது தனியாக அது ஒரு பேச்சே பேசலாம். அது சம்மந்தமாக என்ன பிரச்சனைன்ட்டு. ஏன்னா இடி இன்றைக்கி பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுது அப்படின்னு ஜூலை 1 நம்ம ராகுல் காந்தி போராட்டை வைத்திருக்கிற நேரத்தில் அவருக்கு வலு சேர்க்குற மாதிரி இன்றைக்கி உயர்நீதிமன்றம் அவருக்கு வெளியில் வருது. ஏன்னா பிஎம்எல்ஏ ஆக்ட் பிரகாரம் ஒருத்தரை நீங்கள் கைது பண்ணிங்கன்னா அவர் வெளியில் வருது அவ்வளோ ஈஸி இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதையெல்லாம் மீறி இன்றைக்கி டெல்லி ஹைகோர்ட் ஜாமீன் கொடுத்ததுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போய் உடனே தடை ஆணை இடி வாங்குதுன்னா யாரையும் வெளியே வரக்கூடாதுங்கிறது ஒரு நோக்கம். உங்களுக்கு தெரியும், செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட 1 வருஷமாக இருக்கார். நம்ம எல்லாம் சொல்கிறோம், அவர் தப்பு பண்ணால் சிறையில் போடுங்க, இல்லை வெளியில் விடுங்க, சும்மா நீட்டிப்புன்னா மக்களே அடப்போங்க, இன்றைக்கி நீட்டிப்பு தாங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அதனால் செந்தில் பாலாஜி நட்டது கேட்டு பாருங்கள். ஓ செந்தில் பாலாஜி இல்லை, ஆமாம் மறந்துட்டாங்க பார்த்தீங்களா. கொஞ்சம் நாள் இன்றைக்கெல்லாம் கால் ஆட்டிட்டு படுக்கலாமே மறந்துடுறாங்க. அதனால் இன்றைக்கி இடி சிபிஐ செயல்பாடுகள் திருப்தியாக இல்லைங்கிறது தான் பெரும்பாலான மக்களின் எண்ணம். இன்னொன்று, இடி வச்சு பிஜேபி எல்லாத்தையும் மிரட்டுதுங்கிறது மக்கள் எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு. அப்போ ஒரு புலனாய்வு அமைப்பின் நேர்மையை சந்தேகப்படுற அளவுக்கு கொண்டு வந்தது தான் ஐயா மோடி அவர்களின் சாதனை. இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்களுடைய இன்றைய பேச்சு, இப்போ நீங்கள் ஆதிரேந்திரன் சௌத்ரி ஆகட்டும், மல்லிகார்ஜுன கார்கே ஆகட்டும், இவர்கள்லாம் இன்றைக்கி ஒரு பிரச்சனையை எழுப்புறாங்கன்னா அதற்குள்ள வேல்யூ என்ன, ராகுல் காந்தி எழுப்புனா அதற்குள்ள வேல்யூ என்ன. காட்டாத மீடியா காட்டியாக வேண்டிய கட்டாயத்துக்கு இன்றைக்கி ராகுல் காந்தி வந்துட்டார். சிம்பிளாக ஒரே விஷயம் சொல்லணும். சீதாராம் கேசரி நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. சீதாராம் கேசரிங்கிற ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தார் சோனியா காந்தி வரத்துக்கு முன்னாடி. அவர் இருக்கும்போது காங்கிரஸ் என்ன நிலைமையில் இருந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நரசிம்மராவ் இருக்கும்போதே காங்கிரஸ் எப்படி இருந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அந்த இடத்துல இருக்கிறதுக்கும் ஆளுமை இல்லாதவர்கள் இருப்பதற்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. உங்களுக்கு திறமையானவராக இருக்கலாம், மன்மோகன் திறமையானவர், ஆனால் என்னென்னா மக்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய சக்தின்னு இருக்காங்கல்ல, அது ஜெயலலிதா மாதிரி எடப்பாடி இருக்க முடியுமா, அந்த மாதிரி தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி என்ன இருந்தாலும் சோனியா காந்தி ராகுல் காந்தி அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த எல்லாத்தையும் கவரக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றவர்கள் அவர்கள் தான். இன்றைக்கி ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் போய் பேசும்போது நீங்கள் இல்லை அது பண்ண முடியாதுங்கிறீங்க, ரைட்டு கேட்குறாரு, 12 மணிக்கு வரப்போகுது, மறுபடியும் பண்ண முடியாதுன்னு தான் சொல்ல போகிறீங்க, விவாதத்துக்கெல்லாம் வரமாட்டீங்க, ஏன்னா விவாதத்தில் வரதுனா உங்களுக்கு மேட்ரே இல்லை. இது வெகுஜன மக்கள்கிட்ட எடுபடும். அதையும் தாண்டி பெரும்பாலான இளைஞர்கள் மத்தியில் இப்போ இனிமேல் வர இப்போ உங்களுக்கு போன தேர்தல் ஆகட்டும், இந்த வரக்கூடிய தேர்தல் எல்லாத்துலேயுமே இந்த இளைஞர்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறத ஒரு பர்சன்டேஜே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% ராகுல் காந்தி விரும்புகிறாங்க. ஏன்னா நீங்கள் மோடி பிம்பம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் இவர் பேப்பர் லீக் கவர்மெண்ட்டுங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி ஓரளவுக்கு பெரிய, அதாவது என்னென்னா ஒரு ஆய்வு கட்டுரை என்ன எழுதுதுன்னா, ஒரு 50 வயசை தாண்டவங்க, அதாவது 60 வயசை தாண்டி இந்து மத பற்றாளர்களாக இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் மோடி வந்தால் நல்லதுன்னு நினச்சவங்க கூட நாங்கள் ரொம்ப முஸ்லீம்க்கு இதெல்லாம் திட்டுறாருங்க, ஒரு தப்புங்க அவர் பேசுகிறதுன்னு மாறிட்டாங்க. மோடிக்கு மிக மிக ஆதரவாக இருக்கக்கூடியது யார்? இந்த எப்படி சொல்கிறது, அந்த பாதி தெரிஞ்சு பாதி தெரியாமல் இருப்பாங்கள்ல, பாரத் மாதா கி ஜெய், ஐயோ இவர் ஏதோ பெருசாக மாற்ற போகிறாரு நினைக்கிறாங்கல்ல அவங்க. இன்னொருத்தர் அவருடைய கொள்கை உள்ளவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்படி பிரிவுபட்டிருக்கும்போது இளைய தலைமுறையினர் மத்தியின் இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாம் மோடி முகத்தையே காமிச்சு ஜிக்னா வேலை காட்டிகிட்டு இருந்தாங்க. மோடியா ராகுலான்னு பார்க்கும்போது ராகுல் சொல்கிறார், ஏங்க அவெல்லாம் ஃப்ராடாக பண்ணுறாரு, நீட் தேர்வுகளிலிருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இவர் தான் இதை வச்சு நிறையா சம்பாதிக்கிறாரு, மாணவர்களுடைய எதிர்காலத்தையே பாழாகுது. இந்த விஷயத்தை ரொம்ப ஆணி மாதிரி அடித்த உடனே மக்கள்கிட்ட எடுபடுது. இப்போ அதனால தான் நீட் தேர்வு பிரச்சனையை எழுப்புறாரு. இப்போ என்னென்னா இவ்வளோ நாளாக நீட்டை தொடாத காங்கிரஸ் ஏன் தொடுதுன்னா, நீட்டு வேணுமா வேணாமாங்கிறதுல காங்கிரஸ் வேறு ஐடியா. ஆனால் காங்கிரஸ் இப்போ எப்படி கொண்டு போகிறாங்க, எல்லா வினாத்தாள்லேயும் லீக் பண்ணுறாங்க,
பாருங்கள், காவலர் தேர்வு 50 லட்சம் பேர் எழுதி அந்த போஸ்ட்டை லீக் பண்ணுறாங்க யூபியில். நீட்டு முறைகேடில் பிஜேபி சம்மந்தப்பட்ட மாநிலத்தில் பெரிய ஒரு கேங் மாதிரி வச்சு சம்பாதிச்சிட்ருக்காங்க. ஒரு பக்கம் இடியை வச்சு சம்பாதிக்கிறது, இன்னொரு பக்கம் சிபிஐ வச்சு சம்பாதிக்கிறது, இன்னொரு பக்கம் இந்த மாணவர்களின் எதிர்காலத்தை வச்சு சம்பாதிக்கிறது, இன்னொன்று துறை மருத்துவத்துறை, அந்த கொரோனாவுக்கு மருந்து கொடுக்குற கம்பெனிலாம் காசு வாங்கினது, பாகிஸ்தான் ஏமாற்றிட்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நிறுவனத்திலிருந்து வாங்க வேண்டியது. சரி, பெரிய ஓரளவுக்கு படித்தவங்க, ஓரளவுக்கு பங்குல முதலீடு பண்ணுறவங்க நல்லா இருக்காங்கன்னு பார்த்தா பங்குல பெரிய முதலீடு பண்ணுறது. சரி, இந்த துறைமுக விமானம் எல்லாத்தையும் தனியார் மயமாக்கி அதானிக்கு கொடுத்துறது. அப்போ எதில் தாங்க ஊழல் பண்ணனா? எல்லாத்துலேயும் ஊழல். சுடுகாடுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த ஐஸை வச்சு பதப்படுத்தக்கூடியதில் ஐஸுக்கும் வரி, அதாவது ஜிஎஸ்டி. அப்புறம் அந்த ஐயுஐலாம் இன்னும் சொல்கிறாங்கல்ல, அதில் போய் போகிறீங்கன்னா எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி. ஐசியூக்குள்ளே போனீங்கன்னா ஜிஎஸ்டி, மருந்தில் ஜிஎஸ்டி இல்லாத இடமே இல்லை. அந்த அளவுக்கு ஜிஎஸ்டி வாங்கி அதை கவர்மெண்ட்டுக்கு, அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறதில்ல, அதை இவங்களே வச்சுக்கிறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. திடீர்னு மக்களுக்கு ஒரு சந்தேகம், என்னங்க யாருக்கும் போய் நிதியே கொடுக்கலங்கிறாங்களே. அப்புறம் பூட்டானுக்கு போய் 1500 கோடி கொடுக்குறாரு. அடுத்த வீட்டுக்காரன் ஐயே என் பொண்டாட்டி கையங்கிற மாதிரி நமக்கே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் போய் அடுத்த கண்ட்ரிக்கு போய் கொடுக்குறதுனா என்னங்க நியாயம்? தனக்கு மிஞ்சி தானங்க தானம். தேவையில்லாமல் இவர் போய் இலங்கைக்கு போய் இத்தனை கோடி கொடுக்குறாரு. என்ன? ஆமாங்க, இலங்கைக்கு கொடுக்குறாரு. அடுத்த வாரம் வந்து நம்ம அதானி போய் அங்கே வந்து துறைமுகத்துக்கு கையெழுத்து போடுறாரு. WTOவில், அதாவது வணிக வர்த்தகத்தில் கையெழுத்து போட்டது இவர் தான். எல்லா இதுவும் வரி இல்லாமல் உள்ளே வருது. இங்கே லோக்கலில் இருக்கவங்க பாதிக்கப்படுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து ஆதார விலையை கேட்குறாங்க. என்ன ஒன்று, தக்காளியை பயிரிடுறாங்க. ஒரு ஏக்கருக்கு சிம்பிளாக போனால் 1 லட்ச ரூபா வருது. ஆனால் தக்காளியோட விலை பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா போயிடுது. மோடி என்ன சொல்லணும்? இல்லைப்பா, 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க, 1 லட்ச ரூபா மினிமம் விலை 1,4 லட்ச ரூபா நிர்ணயம் படுத்தாது யார் குற்றம் கேட்குறாங்களா இல்லையா? அதுக்கு இது வரைக்கும் பதில் இருக்கா? அதை பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்க. என்னென்னா, உங்களுக்கு முன்னாடி ஆளே இல்லை, நீங்களே பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ ஆள் வந்து உட்காந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியல. ஏன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. அதாவது என்ன சொல்கிறா, நம்ம வந்து வார்த்தைகள்லாம் சொன்னோம்னா தப்பாக போயிடும்னு பார்க்குறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னே தெரியல. இன்றைக்கி பெரும்பாலான இந்தியர்கள் இன்றைக்கி நாடாளுமன்றத்தை உற்று நோக்குறாங்க. நாடாளுமன்றத்தை என்ன நடக்குது? ஐயா பாருங்க, ஐயா அவர் பேசிகிட்டு இருக்காரு, பேச விட மாட்டாங்க. ஐயா பார்க்குறாங்களா இல்லையா? முதல்ல இருந்த நாடாளுமன்றம் வேறு. ஆமாங்க, வருவாங்க போவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. வலிமையான தலைவர்களால், அதுவும் குறிப்பாக மக்கள் நேசிக்கும் தலைவர்கள் அந்த இடத்துக்கு வரும்போது அந்த இடம் இன்னும் வலிமை பெறுகிறது. அதுக்கு தான் ராகுல் காந்தி விடுறாரோம். நீங்கள் மல்லிகார்ஜுன கார்கேவோ அவங்களாம் திறமையானவர்கள். ஆனால் மக்களுடைய ஆதரவு உள்ள ஒருத்தர் நிற்கும் போது அவரை வந்து நீங்கள் தூக்கி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ராகுல் காந்தி மேலே கையை வச்சு நீங்கள் தூக்கி போடுறீங்க, சபையை விட்டுனா என்ன மாதிரி இம்பாக்ட் ஆகும்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். சும்மா இருக்க தொண்டர் கூட, அதாவது காசே கொடுக்க வேணாம். அதனால் இன்றைக்கி வந்து மோடிக்கு வந்து எப்பயும் நம்ம தொடர்ந்து சொல்லுவோம், ஓடும், ஒரு 1.5 வருஷம் ஓடும், சொல்ல முடியாதுக்கு முன்னாடி. ஆனால் 1.5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு மேலே தாங்காதுங்கிறது தான் கருத்து. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.